இன்றைய கால சுழற்சியில் சிலம்பத்தின் வளர்ச்சி, அரசின் பொறுப்பு என்ன? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் தமிழரின் பெருமையான பாரம்பரிய வீரக்கலை சிலம்பம் பற்றியது. இன்றைய காலத்தில் சிலம்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலரும் இந்த கலையை ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு இணையாக அரசின் முழுமையான ஆதரவும் திட்டமிட்ட முன்னேற்றமும் இன்னமும் கிடைக்கவில்லை என்பதே பலரின் கவலையாக உள்ளது. கடந்த காலங்களில் சிலம்ப வீரர்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் மாநில அளவில் ஒரே மாதிரியான விதிமுறைகளுடன் போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்படவில்லை. பல இடங்களில் தனித்தனியாக சங்கங்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் இணைந்து போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இதனால் சிலம்பத்திற்கான தொழில்நுட்ப விதிமுறைகள் மற்றும் மதிப்பீடு முறைகள் ஒரே மாதிரியாக இல்லாத நிலை உருவாகி உள்ளது. தமிழகத்தில் அதிகமான வீரர்கள் கொண்ட பாரம்பரிய விளையாட்டுகளில் சிலம்பமும் ஒன்று. இருந்தாலும் இதற்கான நிலையான நிர்வாக அமைப்பும் நீண்டகால வளர்ச்சி திட்டமும் இன்னமும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை என்பதே உண்மை. இப்போது புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் இந்த நேரத்தில் இந்த குரலுக்கு அவர்கள் செவி சாய்ப்பார்களா என்ற எதிர்பார்ப்பில் ஆயிரக்கணக்கான ஆசான்களும் லட்சக்கணக்கான சிலம்ப வீரர்களும் காத்திருக்கின்றனர். அரசாங்கத்திடம் எங்களின் முக்கியமான கோரிக்கைகள்: சிலம்பத்திற்கென தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். அனுபவமிக்க சுமார் 200 மூத்த ஆசான்கள் அடங்கிய குழுவை அமைத்து தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் பயிற்சி முறையை உருவாக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் சிலம்பத்தை கட்டாய உடற்கல்வி பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும். சிலம்பத்திற்கென ஒரே மாதிரியான சீருடையை அரசு நிர்ணயித்து அனைத்து பயிற்சி மையங்களிலும் மற்றும் போட்டிகளிலும் அதையே கட்டாயமாக்க வேண்டும். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் பார்வையாளர்களுக்கு விதிமுறைகள் தெளிவாக தெரியும் வகையில் இருப்பதைப் போலவே சிலம்பத்திற்கும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் விதிமுறைகளை ஒருங்கிணைத்து அவற்றை பரப்புவதற்காக அரசாங்கம் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். சிலம்பம் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது நம் பாரம்பரியம், ஒழுக்கம், உடல்நலம் மற்றும் தற்காப்பு கலாச்சாரத்தின் அடையாளம். இந்த கலையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே எங்களின் அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.